ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று வீடியோட கண்டினியூ வீடியோ தான். உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நாங்கள் ஹிமாச்சல் போயிருந்தோம், கோவிலுக்கு போயிருந்தோம். என்ன கோவிலுக்கு போயிருந்தோம்? ஜுவாலாதேவி கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் தரம்சாலையிலலாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். அங்கே வந்து 10 நிமிஷம் தான் நடந்து வந்துட்டோம் நாங்கள். இதுதான் என்ட்ரன்ஸ் அந்த கோவிலோடது. இந்த கோவில் பார்க்குறதுக்கு வைஷ்ணு தேவி மாதிரியே இருக்குது நடக்கிறதுக்கு. யார் யார் வைஷ்ணு தேவி போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் கோவில். இங்கேருந்து கொஞ்சம் அந்த என்ட்ரன்ஸ் கோவிலோட உள்ளார போகிற வரையும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஆகும். நாங்கள் நடக்கிறதுல பொறுத்து இருக்குது. நல்லா இருந்துச்சு. எல்லாம் நடந்து போயிட்டு அங்கே சேப்புக்கு வர ஸ்டாண்டில் இருந்துச்சு. எல்லாம் நல்லா கழட்டி விட்டுட்டு நாங்கள் உள்ளார தர்ஷன் பண்ண போயிட்டோம். இது இங்கே நிறைய கூட்டம்லாம் வந்திருந்து நல்லா சாமி பாடிட்டு இந்த டோல்லாம் அடிச்சுட்டு நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு எல்லாம் வந்திருந்தோம் நாங்கள். போகிற வழி எல்லோரும் ஜெய மாதாஜி ஜெய மாதாஜி, ஜுவாலாதேவி ஜெய மாதாஜி, ஜுவாலாதேவி தான் சொல்லுவாங்க இந்த அம்மனோட பேர். ஸோ நான் எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் எல்லாம் இங்கே வந்து நாங்கள் பிரசாதம் வாங்கினோம், சாமி பொருட்கள் வாங்கினோம். போகிற வழியில் அதான் இருந்தது. சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு சாமி பொருட்கள் வாங்கி போயிருந்தோம். இதுதான் போகிற வழி. நின்று டயர்ட் ஆகிட்டோம் ரொம்ப. எல்லாம் பாட்டெலாம் பாடிட்டு இருந்தாங்க, சாமி பாட்டு. அதனால் ஒன்றுக்கு தெரியல. ஆனால் ரொம்ப நேரம் ஆகிடுச்சி. சாமி கும்பிட உள்ளார போகிற 3 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் நாங்களாம். எப்போவா தரிசனம் பண்ண முடியும்னு. சரி சாமி பார்க்க வந்திருக்கோம், கஷ்டமாக தான் இருக்கும். எப்படியோ ஒரு வழி தரிசனம் பண்ணிட்டோம். ரொம்ப பெரிய கோவில், மேலேயும் கோவில் இருக்குது. நாங்கள் அங்கெல்லாம் சுற்றி பார்க்கவே இல்லை. 3 மணி நேரம் இதே ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் எங்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். எப்படியோ ஒரு வழியாக தரிசனம் பண்ணிட்டோம். என்ன சாமி இங்கே இருக்குன்னா, இங்கே வந்து அந்த சாமி இருக்குது, ஒரு நெருப்பு தான் இருக்குது இங்கே. தண்ணியில் எண்ணெயில் எரியாமல் தானாக அது எரியும். எப்படி எரியுதுன்னே தெரியல. ஆனால் அதுதான் சக்தி. அதை பார்க்க தான் எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்களும் அதை பார்க்க தான் வந்திருந்தோம். ரொம்ப பெரிய கோவிலுங்க. நல்லா சாமி கும்பிட்டுட்டு சுற்றிட்டு ரொம்ப டயர்ட். சாப்பிடவும் இல்லை. இந்த பாருங்கள், இப்படி தான் இருக்குது உள்ளார அந்த கோவில். இந்த வெளியே இது போட்டிருந்தாங்க இதில் விசுவல், அதில் தான் காட்டுறேன் உங்களுக்கு. உள்ளார கேமரா அலவுட் இல்லை. ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த கோவில். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.